கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். மத்தேயு 19:28 வாசிக்கிறோம். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2:11 வாசிக்கிறோம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் வரும்போது நாம் உறுதியாய் நின்று முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பயக்கப்படுவோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்கும் போது மட்டுமே ரட்சிக்கப்படுவோம். ரோமர் 8:17-18 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. எபேசியர் 2:7 வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். நாம் பரலோகில் கிறிஸ்துவுடனே உன்னதங்களில் அவரோடே கூட உட்கார அவர் நமக்கு கிருபை செய்தார். ரோமர் 8:30 வாசிக்கிறோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நாம் அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருக்க வேண்டும் என்பதே தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை முன்னறிந்தார். நாம் அவரது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாய் இருக்கிறது. நாம் பிறப்பதற்கு முன்பே அவர் நம்மை முன்னறிந்தார். நம்மை முன்னறிந்த தேவன் நம்மை அழைத்தார். நாம் கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்தபடியினால் கிறிஸ்துவின் நீதியை பெற்றோம். தேவன் நம்மை நீதிமான்களாக்கினார். தேவன் நம்மை மகிமைப்படுத்தினார். யோவான் 16:33 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார். அவர் மரணத்தை ஜெயித்தார். நாம் கிறிஸ்துவினாலே முற்றும் ஜெயங்கொள்வர்களாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 25:8 வாசிக்கிறோம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்ததினாலே நாமும் மரணத்தை ஜெயிப்போம். மரணம் நம்மேல் ஜெயம் கொள்ள முடியாது. ரோமர் 8:36-37 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்வர்களாய் இருக்கிறோமே. இந்த உலக வாழ்க்கையில் துன்பங்கள் பாடுகள் வராது என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு என்று சொன்னார். ஆனால் எதுவும் நம்மை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயங்கொள்வர்களாய் இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிற நாமும் அவருடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்காரும்படிக்கு அவர் நமக்கு அருள் செய்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 வாசிக்கிறோம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.